Hi friends, welcome to Chennai Food. மழைக்காலம் பனிக்காலம் வந்தாலே சளி இரும்பல் தொல்லை வந்துருங்க. இந்த சளி இரும்பல் தொல்லையை சரி செய்யறதுக்காக இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சளி இரும்பலை சரி செய்யக்கூடிய ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். பொடி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரையாக தான் ரெடி பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் கெட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் அதையும் இப்பயே சேர்த்துக்கோங்க. நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறேன், அதனால் அப்புறமா சேர்க்க போகிறேன். எல்லாமே நான் இந்த ஸ்பூனில் தாங்க அளவுகள் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுப்பட்டாலே போதும். சேர்த்து விட்ட பொருள்லாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். சீரகம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கருகிடும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம். கெட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலே சேர்த்துக்கலாம். நான் தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இந்த சூட்லேயே லேசாக வறுபட்டால் போதும் சீரகம் பெருங்காயம் எல்லாமே. இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடுறேன். ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணுறதுக்காக வறுத்து வச்ச பொருள் ஆறுறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளையும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்த அந்த பேனை தான் யூஸ் பண்ணுறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் சேர்த்து விட்டுறேன். காரத்துக்காக காஞ்ச மிளகாய், நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 5 இல்லை 6 பீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாயோட சைஸ் அதோடைய விதையை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த போல். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுபடட்டும். சேர்த்து விட்ட பொருள்லாம் பாருங்கள் நல்லாவே வறுபட்டுடுச்சு. மிளகுலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு நான் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயத்தை நான் தோலை உரிச்சிட்டு முழுசாக எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினா போதும். சேர்த்து விட்ட வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயனால நான் கடைசியில் சேர்க்குறேன். கெட்டி பெருங்காயனா நீங்கள் முதலே சேர்த்துக்கோங்க. ஒரு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேனை நான் கீழே இறக்கிடுறேன். இது நல்லா ஆறணும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதை பொடிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த பொருளை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணிட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வதக்கி வச்சதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன். இதே நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் புளியை ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். இந்த ஊறின புளியை அள்ளி இதில் போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் புளியை மட்டும் போட்டுக்கோங்க. தண்ணி நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் நான் புளியை மட்டும் சேர்த்துட்டேன். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். புளி ஊற வச்ச தண்ணி தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேங்க. பாதி தண்ணி தான் எனக்கு செலவாச்சு. பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டி தாங்க வச்சுருக்கேன். மண்பாண்டத்தில் குழம்பு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, 1 பிஞ்சு சீரகம் வாசனைக்காக எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். 15 சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன், முழுசாக தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 10-12 பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை அதில் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தோடு சேர்த்து.
அரைச்ச விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ அரைச்ச ஜார்லேயே நம்ம தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அளவு கிடையாதுங்க. குழம்போட திக்னஸை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. அரைச்ச இந்த பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். மீதி பொடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போல்லாம் இந்த மாதிரி குழம்பு செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த பொடியை சேர்த்துட்றேன். நீங்கள் வெந்தய குழம்பு, வெங்காய குழம்பு எது செஞ்சாலும் இந்த பொடியை சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பொடி சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும். குழம்பு மூடி போட்டு விட்டு நான் 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா குழம்பு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் பொழுது. ஆறின உடனே இன்னும் நல்லாவே திக்காயிடும். இந்த குழம்புல புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு முறை லேசாக கலந்துக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டா சளி இரும்பல் தொல்லை எல்லாமே சரியாயிடுங்க. வாரத்தில் 1 நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டா சளி இருமல் தொல்லையே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.